الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. وقال نبينا صلى الله عليه وسلم إذا لم تستحي فافعل ما شئت. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மனித உலக வெற்றிக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான ஒரு ஏற்பாடு இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனக்கென்று எல்லா விஷயங்களிலும் தனித்துவமான அடையாளங்களை வைத்திருக்கிறது. ஒரு சமூகம் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிட்டால் அது அழிவை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமயத்திற்கும், கொள்கைக்கும், கோட்பாடுகளுக்கும், தத்துவங்களுக்கும் என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. இந்த அடையாளங்களை அந்த சமூகம் தொலைத்து விட்டால் அல்லது அழிக்கப்பட்டு விட்டால், அந்த சமூகம் தான் வாழ்ந்த இடம் தெரியாமல், தடம் தெரியாமல், காலத்தின் ஓட்டத்தில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது உலகத்தின் வரலாற்று பக்கங்கள் சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான உண்மை. உலகத்தில் ஏற்படக்கூடிய எத்தனையோ மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் முஸ்லிம்களை மாற்றக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுக்கென்று உள்ள தனித்துவமான கல்ச்சரல் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை, பண்பாடுகளை, இஸ்லாம் போதிக்கக்கூடிய உயர்ந்த நாகரீகங்களை எல்லா நிலைகளிலும் பற்றி பிடித்து வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மேற்கத்திய கலாச்சாரங்கள் குறிப்பாக இளைஞர்களை கவர்ந்து அவர்களை வழிகெடுப்பதை பார்க்கிறோம். ஹோமோசெக்சுவல் என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கை, ஒரு பால் உறவு பல நாடுகளில் இன்றைக்கு அது அதிகமாகி ஓரிடத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் இன்னொரு ஆணை, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு சட்ட ரீதியான அனுமதி தரப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட தாய்லாந்தில் அனுமதி தரப்பட்டது. ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், சட்ட ரீதியாக அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படும், தடை இல்லை. இந்தியாவில் அந்த அனுமதி தரப்படவில்லை என்பது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் இந்த பாரத தேசத்தில் கூட 1,00,000க்கும் அதிகமான ஓரின சேர்க்கையாளர்கள் அந்த அனுமதியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த மாதிரியான கலாச்சாரம், ஒரு அணுகுமுறை, தவறான சிந்தனை, இயற்கைக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் மிருகங்கள் கூட இந்த ஈனச் செயலை செய்வதில்லை. ஒரு காளை மாடு இன்னொரு காளை மாட்டோடு, ஒரு பசுமாடு இன்னொரு பசுமாட்டோடு இல்லை. ஆனால் இன்றைக்கு பெருகி போன இந்த கலாச்சார சீரழிவு எவ்வளவு தூரம் மனிதர்களுடைய அறிவை, வாழ்க்கையை, நாகரிகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு உதாரணத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் முதலாக ஓரின சேர்க்கை செய்த ஒரு சமூகத்தை உதாரணப்படுத்துகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியின் சமூகம். அந்த மக்களிடம் இந்த பழக்கம் முதலாக உருவானது, தோன்றியது. இந்த அநாகரிகத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டார்கள். இந்த நபி சமூகத்தை பார்த்து கேட்கிறார்,
ஆரம்பி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்களே, இது என்ன பழக்கம்? இது அசிங்கமான அருவருப்பான ஒரு பழக்கம் இல்லையா? இது எவ்வளவு சொல்லி அந்த மக்கள் திருந்தவில்லை. அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட எத்தனையோ கூட்டங்கள் இந்த பூமியில் அழிக்கப்பட்டது. ஆனால் லூத் நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது மிகவும் கொடூரமாக. குர்ஆனுடைய வார்த்தை பாருங்கள், உம்சிரத்து மத்ரஸௌ, இந்த உலகத்தில் பெய்த மலைகளில் ஆக கெட்ட மலை என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. எப்படி? ஃபஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா, அந்த ஊரை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டோம், ஒரு தோசையை புரட்டுற மாதிரி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை வந்திருக்கிறது. ஒரு சூறாவளி, ஒரு சுனாமி, ஒரு நிலநடுக்கம், ஒரு பூகம்பம், ஒரு காட்டுத்தீ, எத்தனையோ வழிகளில் கோணங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்தில் அவருக்கு மாறு செய்த மக்களை தீண்டி இருக்கிறது. ஆனால் லூத் நபியுடைய கூட்டத்தை தீண்டியதை போன்ற ஒரு தண்டனை எந்த சமூகத்தையும் தீண்டவில்லை. அவர் வாழ்ந்த பகுதிகள் அப்படியே தலைகீழாக புரட்டி போடப்பட்டு அவர்கள் மீது கல்வாரி மழை பொழிந்தது. ஹிஜாரத்துல் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்கள், மழை பொழிவதை போன்ற கற்கள் மனிதர்கள் மீது பொழிந்தால் விண்ணிலிருந்து என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய கோப பார்வை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அழிக்கப்பட்ட இடம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அதை விட்டு வைத்திருக்கிறார். ஜோர்டான் நாட்டுக்கு பக்கத்தில் டெட் சீ, பாக்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, லூத் சமூகம் அழிக்கப்பட்ட அந்த இடம், அது ஒரு கடல், யாரும் குடிக்க முடியாது. இன்னும் சொல்ல போன அந்த கடலில் எந்த உயிரினங்களும் இல்லை, வாழ முடியாது. அதிகமான உப்பு சுவை உள்ள தண்ணீர் அது. எத்தனை நூற்றாண்டுகள் இந்த உலகம் கடந்தும் கூட அல்லாஹ் ஏன் அதை விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், மனித அறிவில் ஏற்படக்கூடிய இது போன்ற தடுமாற்றங்கள், அவருடைய ஆசைகளை தவறான வழியில் செலுத்த முயற்சிப்பது அது குற்றம் என்பதை எல்லா காலங்களிலும் வரக்கூடிய மக்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த அடையாளத்தை, அழிக்கப்பட்ட தடத்தை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார். அன்றைக்குரிய பெரியவர்கள், இளைஞர்களிடம் இன்றைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஒரு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பாக சாதாரணமாக 8 பேரோடு அவள் உறவு வைத்துக் கொள்கிறார். இதே போன்ற ஆண்கள், பெற்றோர்கள் அவர்களை ஏன் என்று கேட்க முடியாது. கேட்டால் சுதந்திரம் என்று சொல்வார்கள், எங்கள் இஷ்டம் என்று சொல்வார்கள். இன்னும் கடுமையாக பெற்றோர்கள் நடந்து கொள்ள முயற்சித்தால் அவர்கள் மீது கோர்ட்டிலே வழக்கு போட்டு விடுவார்கள். பெற்றோர்களை கொண்டு போய் உள்ளே வைக்கக்கூடிய அபாயம் கூட ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத கசப்பான உண்மை. அதுபோன்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய இந்தியா போன்ற பகுதிகளிலும் இஸ்லாமிய குடும்பங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது. காதல் என்ற பெயர், லவ்ஸ் டே என்ற பெயர், காதலர் தினம் என்ற பெயர், கலாச்சார சீரழிவு தினம். அது ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திப்பது, தனிமையில் பேசுவது, பழகுவது அவர்களை பாவத்தின் பக்கம் விட்டு செல்லும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தான அறிவு. இஸ்லாம் சொல்லக்கூடிய உயர்ந்த நாகரிகம் என்ன? ஒரு அந்நிய ஆளிடம் அவசியம் என்று பேசாதீர்கள், பார்க்காதீர்கள், பழகாதீர்கள். எதற்காக இந்த கட்டுப்பாடுகள் இஸ்லாம் விதிக்கிறது? ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய மானம், கற்பு, மரியாதை, கண்ணியம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது கண்ணியமான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அதை மக்களுக்கு போதிக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு வெட்கத்தை துறந்து அவர்கள் மனம்போல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள், படித்தவர்கள், சகோதர சமயத்தை சேர்ந்த ஆண்களை அல்லது பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஈமான் இல்லாதவர்கள். நாம் யோசிக்க வேண்டும்.
ஈமான் இல்லாத ஒரு ஆணை அல்லது பெண்ணை திருமணம் செய்வது இவர்களுடைய ஈமானுக்கு மாத்திரம் ஆபத்து அல்ல, இவர்களுடைய தலைமுறைக்கு ஆபத்து, இவர்களுடைய ஈருலக வாழ்க்கையையும் பாதிக்க செய்யக்கூடியது, அழிக்கக்கூடிய செயல். அதனால்தான் இஸ்லாம் எந்த ஒரு சூழலிலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை விட்டு விடக்கூடாது, கொள்கைகளை விட்டு விடக்கூடாது, கலாச்சாரத்தை விட்டு விடக்கூடாது, தன்னுடைய தனித்தன்மைகளை இழந்துவிடக் கூடாது என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு இடங்களில் அழுத்தமாக வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அது பாதுகாக்கப்பட்டது. இன்னத்தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். நம்முடைய மார்க்கத்தின் கண்ணியம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய அகமியத்தை நாம் முதலில் உணர வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தின் சிறப்பு வாய்ந்த தன்மைகள் விளங்காததினால் அல்லது அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாததினால் அதனுடைய மாண்புகளை அவர்கள் சீக்கிரமாக காதல் போன்ற அற்பமான விஷயங்களுக்காக இழந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தை தொலைத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன், நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். 14 நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல் குர்ஆன் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத பரிசுத்தமான வேதம். குர்ஆனுக்கு முன்பாக 3 வேதங்கள் வந்தது. அந்த வேதங்களுடைய நிலை என்ன? ஒரிஜினாலிட்டி இல்லை. ஒரிஜினாலிட்டி மனிதர்கள் அதை அப்படியே புகுந்து 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 திருத்தி 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 அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஒரு பைபிள், ஒரு கோரா, ஒரு ஜபூர். ஆனால் அல் குர்ஆனை அதனால்தான் அல்லாஹ் தஆலா தன் கையில் எடுத்துக்கொண்டான். உலகத்தில் எந்த வல்லரசு வந்தாலும் குர்ஆனை அழிக்க முடியாது. முஸ்லிம்களுக்கு சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்க முடியும், இஸ்லாத்திற்கு பின்னடைவுகளை ஏற்படுத்த முடியும். இஸ்லாத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய அல் குர்ஆனை எந்த ஒரு சக்தியாலும் தொடுவதல்ல, நெருங்கக்கூட முடியாது. குர்ஆனுடைய வாக்குறுதி, இந்த உம்மத்தின் முன்மாதிரி, முன்னோடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆன் சொல்கிறது, வமா யன்திகு அனில் ஹவா, நபி தன் மனோ இச்சையின்படி பேசுவதில்லை. இன்னஹு இல்லா வஹீ யூஹா, அந்நஜ்ம் என்ற அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே வருகிறது. அவர் பேசுவதெல்லாம் இறை செய்திதான். தன் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத ஒரே உத்தமர் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழ்நாட்டில் தோன்றிய ஈவேரா பெரியார். கடவுளை ஏற்பவன் முட்டாள், கடவுளை பரப்புபவன் காட்டுகிறான் என்றெல்லாம் பேசிய ஈவேரா என்ன பேசினார் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி பல கடவுள் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா ஒரு கடவுள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை சொன்னது முகமது நபி. ஏன்னா முகமது நபி பொய் சொல்ல மாட்டார் என்று தந்தை பெரியார் பேசினார். பேசினது யாருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கடவுளை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, ஒரு நாத்திகவாதி, இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய, அறிவை நம்பக்கூடிய ஒரு நாத்திகவாதி பெரியார் பேசிய நபிகளார் பற்றி. முகமது நபி சொல்வது உண்மைதான். ஓர் இறைவன் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்றே குலம் என்று தமிழ் சொல்கிறது, தமிழ் நூல்கள் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பரிசுத்தமானது, பாதுகாக்கப்பட்டது. அவருடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிற்கு இணங்கத்தான் இந்த உலகத்தில் அது வெளிப்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு உறுதிபட சொல்லி காண்பிக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, இந்த விஷயத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். அதே போல் முஸ்லிம்களும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். கடைசியில் வருகிறது, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை தனது பணிக்காக தேர்வு செய்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை படிக்கிறார்கள், முஸ்லிம்களோடு இரண்டர பழகுகிறார்கள், ஆனால் எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைப்பது யோசிக்க வேண்டும். எத்தனை சகோதர சமயத்து மக்கள் நம்மோடு ஒன்றாக குடும்பத்தில், வீட்டில், பயணத்தில், விருந்தில், கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில் எத்தனை இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும்
இஸ்லாத்தை புரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு யோசிப்பார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் என்ற நேர்வழி என்ற பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஹிதாயத் என்பது ஒரு பொக்கிஷம், அது ஒரு கருத்து. அதை நாம் முதலில் புரிய வேண்டும், அதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரிய பெரியவர்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களையும் இது போன்ற கரிசனைகள் தினம், காதலர் தினம் கவருவதை, அவர்களை ஒழுக்க வீழ்ச்சியில் கொண்டு போய் நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இலக்குள்ள ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண் மது அருந்திவிட்டு குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு அதற்கு பிறகு தவறான செயல்கள் எத்தனையோ கன்னி பெண்களும் கன்னி ஆண்களும் கருப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இது போன்ற நாட்களில் ஏற்படுகிறது என்பது கசப்பான உண்மை. அவர்களுடைய வாழ்க்கை இதன் மூலம் பாழா போகிறது, வீணா போகிறது. அவருடைய இளமை தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது. இளைஞர்களை தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்கங்களும் குறிவைக்கிறது. ஒரு சமூகத்தை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டுமானால் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். ஒவ்வொரு இயக்கங்களும் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து மது, போதை, கஞ்சா, பெண் பழக்கம், பல்வேறு குற்ற செயல்களுக்கு அவர்களை இழுப்பதை, உள்ளாக்குவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய இளம் பெண்கள், இளம் ஆண்கள் வெட்கத்தை குறைத்து போயிருக்கிறார்கள். வெட்கம் என்ற தன்மை இருக்கிறது, ஒரு உன்னதமான தன்மை, உயர்ந்த தன்மை. முந்தைய நபிமார்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைத்தது வெட்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தங்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ விரும்பியதை செய்து. ஒருவருக்கு வெட்கம் இல்லைன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கெட்ட வார்த்தை பேசுவான். வெட்கம் இருந்தால் பேசுவதற்கு ஒரு யோசிப்பான். இருசக்கர வாகனத்தில் ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணோடு உரம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு செல்கிறார்கள். எதனால்? வெட்கம் இல்லாததினால். வெட்கம் இருந்தால் உட்காரவே யோசிப்பார்கள். வெட்கம் என்ற தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள் நன்மையை கொண்டு வரும். வெட்கத்தின் மூலமாக எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கு தீமை ஏற்படாது. வெட்கம் என்ற குணம் உயர்ந்த குணம். இன்னது குள்ளி தீனின் குழுப்பா ஒரு குழுக்குள் இஸ்லாமிய அல்ஹயா. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இஸ்லாத்தின் தனித்தன்மை வெட்கம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அதிக வெட்க சுபாவம் உள்ள சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாம் கலீஃபா, ஜனாதிபதி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், சொர்க்கவாதி, ஷஹீத். எத்தனையோ சிறப்புகள் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். வெட்கம் குறைவதனால்தான் அந்நிய ஆண்களிடம் பேசுவது, பழகுவது, அவர்களோடு பயணிப்பது, ஊர் சுற்றுவது, எல்லா பாவங்களும் அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன. அன்பான பெரியவர்களே, காதல் என்ற ஒரு உணர்வு இயற்கையில், இயல்பில், வாலிப வயதில் ஏற்படுகிறது. இஸ்லாம் அதற்கு தடை விதிக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாம் காதலை திருமண உறவோடு சம்பந்தப்படுத்துகிறது. காதல் என்பது திருமணத்தில் முடிய வேண்டும், அது கண்ணியமாக இருக்க வேண்டும். தவறான இச்சைகளுக்கு, தவறான விஷயங்களுக்கு ஒருபோதும் வழிவகுத்து விடக்கூடாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாக போதிக்கிறது. மர்சத் இப்னு அபு மர்சத் அல் கனவி என்ற ஒரு சஹாபி மக்காவிற்கு செல்கிறார். அங்கு சில கைதிகளை மீட்டு வருவதற்காக இரவு நேரம் அங்கு ஒரு பெண்ணை சந்திக்கிறார். ஏற்கனவே அறிமுகமான பெண் அவருடைய முன்னாள் காதலி. இப்போது அந்த பெண் அவரை தவறான விஷயத்திற்கு அழைக்கிறார். மறுப்பது சொல்லுவார், இஸ்லாம் விபச்சாரத்தை தடுத்திருக்குது, நான் அந்த அசிங்கத்தை செய்ய மாட்டேன், நீ என்னை விட்டு தூரமாக போ என்று அந்த பெண்ணை விரட்டுகிறார். அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை யூகித்துக் கொண்ட அந்த பெண், எத்தனையோ பேர் முன்னால் அந்த பெண் அவருக்கு காதலியாக இருந்தால் இப்போது விபச்சாரியாக மாறிவிட்டார்.
வலிய பணம் கொடுத்து நம்மை இச்சைக்கு அழைக்கிறார்கள். ஆனால் இவரிடம் நாம் வலிய சென்றும் நம்மை விரட்டுகிறார் என்ற ஆத்திரத்தில் காபிர்களிடம், இஸ்லாத்தின் எதிரிகளிடம் மருத்துவர் வந்திருக்கிறார், எதிரிகளை அவர் களவாடி கொண்டு போக காத்திருக்கிறார் என்று அவரை காட்டிக் கொடுக்கிறார். உடனே எதிரிகள் மருத்துவரை கண்டு துரத்துகிறார்கள். ஓடிக்கொண்டே போன மருத்துவர் ஒரு குகை குன்று, அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்திலே ஒளிந்து கொள்கிறார். அவர் கண்ணில் படாத போது அந்த காப்பிர்கள் மேல இருந்து சிறுநீர் கழிக்கிறார்கள். 8 பேருடைய சிறுநீர் அவருடைய தலையில் விழுகிறது. சத்தம் போட்டால் மாட்டிக்கொள்வார். அப்படியே இருந்தார். நேராக மதீனாவுக்கு சென்று பெருமானாரின் விஷயத்தை சொல்லிவிட்டு அப்துல்லா, அந்த அனாசி என்ற பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார். மீண்டும் அதே கேள்வி, அமைதியாக இருந்தார்கள். அவர் கிளம்பி போய்விட்டார். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. சூரத்து நூருடைய 3வது வசனம், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவனை அல்லது இணை வைக்கக்கூடிய ஒருவனைத்தான் திருமணம் செய்வார். அதே விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அல்லது இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்வான். இந்த விஷயத்தில் முஃமின்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்தை கூப்பிட்டு அனாத்தை நீ திருமணம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். அவர் அதற்கு பிறகு அந்த பெண்ணை பற்றியுண்டான சிந்தனைகளை, எண்ணங்களை, ஆசைகளை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்து விட்டார் என்பது சரித்திரம் சொல்லக்கூடிய உண்மை. இப்ப எந்த ஒரு சூழலிலும் ஒரு முஸ்லிம், ஒரு பெண் அழகாக இருக்கிறார், படித்திருக்கிறார், பட்டதாரியாக இருக்கிறார், வேலைக்கு போகிறார், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் நினைத்து கொண்டு தன் ஈமானுக்கு எதிரான கொள்கையுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிடக் கூடாது. அந்த திருமணம் உங்களுடைய உலக வாழ்க்கையை மாத்திரமல்ல, மறு உலக வாழ்க்கையையும் சேர்த்து அழித்துவிடும், உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அபாயம் நிறைந்தது. எத்தனையோ வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு. உம்மு சுலைம் என்ற பெண்ணு கணவனை இறந்து விதவையாக கை குழந்தையோடு நிற்கிறார். அபூ தல்ஹா என்ற பிரபலமான சஹாபி எல்லாம் ஒரு காபிராக இருக்கிறார். செல்வந்த வசதி, வாய்ப்பு, அளவு எல்லாம் இருக்கிறது. வந்து பெண் கேட்டார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை திருமணம் செய்கிறேன் என்று ஒற்றை வார்த்தை பதில் சொன்னார். 3 நாட்கள் யோசித்து அபூ தல்ஹா கலிமாவோடு வந்து உம்மு சுலைமை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. அன்பிற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, யுவதிகளை பாதுகாப்பானாக. அவருடைய இறுதி மூச்சு வரை இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அடிமையாகாமல் ஈமானி உணர்வோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நசீபாக்கி தருவானாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.